என்னதுண்ணா? யூனியன்காரனுங்க வர சொல்லு. இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லலாம். யூனியன்காரன் வர சொல்லு. சரிண்ணா. யூனியன்காரனை ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வர சொல்லு. சரிண்ணா. பதிவு போடு 10 வருஷம். சரி. அப்புறம் காசு கொடுத்தாதான் வண்டி விடு. அப்புறம் வா ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். சுங்கவரி கொடுத்தாதான். இதெல்லாம் இல்லை லாரிக்காரங்க அதுவும் வீட்டில் அடுப்பெரியுமாண்ணா? இல்லை லாரிக்காரங்க அதுவும் வீட்டில் அடுப்பெரியுமான்னு கேட்குறேன். என்ன நான் நகராட்சி பணம் கட்டி எடுக்கிறேன். சரி அது காட்டுனா அந்த ரசீதை காட்டுனா பச்சைங்க கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு அதிகாரி கிடையாது. எதுக்குண்ணா? நீ அதுக்கு அதிகாரி கிடையாது. அதை காட்டுனா காசு நான் கொடுப்பேன். கட்ட முடியாது. அதை நான் வா ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். அப்டேட் பண்ணு. வா ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். அப்டேட் பண்ணு போ. வா ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். எனக்கு வேலை இல்லைங்க. எனக்கு 1008 வேலை இருக்குதுங்க. இப்படியே நகராட்சி போகலாம். நகராட்சி எங்கே இருக்குது? நகராட்சி எங்கே இருக்குது? பைபாஸ் வா. வா அங்கே தான் நானும் பைபாஸ் தான் போகிறவா. வண்டி திருப்பி அங்கெல்லாம் கிடையாது. எந்த பைபாஸ்? எது பைபாஸ்? நீ போய் அங்கே போய் டயர் கழட்டிக்கிட்ட லாரியிலேருந்து உங்களால் கூட்டிகிட்டு போய் பதிவு பண்ணுறல நகராட்சி. இல்லை நீ டயர் கழட்டிட்டு போயிருவியே. அவர் பார்த்தா அப்படி தான் இருக்கிறார் மூச்சை பார்த்தா. வேறு என்ன மாதிரில ஏன் ஒரு லாரிக்காரன் வந்து முதல்ல போட்டு நான் வண்டி ஆட்சி பண்ண நான் காட்டுறேன் உனக்கு. உங்களுக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஏங்க நீ காசு கூடியா வண்டி ஓரம் நிறுத்துன்னு சொன்னா இல்லையா? என்னது வண்டி ஓரம் எங்க ஆசோசியில் வாங்கக்கூடாதுன்றாங்க. எங்க சுங்கத்தில் வாங்கக்கூடாது. எங்களுக்கு இங்க வாங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க. சீட்டை காட்டினா கமிஷனர் கொடுத்துக்கிறான். கமிஷனரா? அதிகாரி நீ கிடையாது. அதுக்கு அதிகாரி நான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்போ அப்படியே விடுக்காரங்க நக்கிட்டு விடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீகார் பூர்ணியாவிலேருந்து ஆற்காட்டுக்கு மாட்டு தோல் ஏற்றிட்டு வந்தேங்க. வந்து அல்வானி பாயிண்ட் காலையிலே வந்துட்டு 7 மணிக்கு வந்த உடனே ஒருத்தர் வந்து கேட்டாப்பிள்ளைங்க இது மாதிரி சுங்க வரி ரசீது நகராட்சி சீட்டு அப்படின்னாப்பிள்ளைங்க. அண்ணா எங்கள் தலைவர் வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காப்பிள்ளைங்க. எங்கள் அசோசியேஷன்லேருந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்க. போயிட்டாப்பிள்ளைங்க. மறுபடியும் மதியம் 2 மணியாட்ட வந்தாப்பிள்ளைங்க. கம்பெனிக்கு வண்டி உள்ளே இருந்துச்சு. உள்ளே வரலைங்க. கொஞ்சம் தூரம் வந்துட்டு நீ கூப்பிட்டாப்புல வர முடியாது போனால் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்க, வண்டிலாம் லோடெல்லாம் இறக்கிட்டு வெளியே வரப்போ சீட்டு வந்து 180 ரூபா கேட்டால் 180 ரூபா 120 ரூபா கொடு போனாருங்க. இல்லை கடைசியில் நான் காசு கொடுக்க மாட்டேன் எங்கள் அசோசியேஷனில் வாங்க வேணாம் சொல்லிக்கிறாங்க. இவ்வளோ போராடி பார்த்துங்க. கடைசியில் ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் வந்து அடிச்சு விட்டாங்க. வந்து ஒரு 4-5 பேர் அடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம விடிய வண்டி ஓட்டி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் டிரைவருங்களுக்கு இந்த நிலைமை இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது.